1. அல்லேலூயா. பவுல் என்ன எழுதுகிறாரு? தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படி இருக்கிறதுனால மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்? அவரே, இயேசுவே, கர்த்தர்னா இயேசு, அந்த இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இதிலிருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். போன தடவை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அது என்னன்னா, ஆண்டவர் அற்புதமான மனிதனுடைய ஆத்மாவுக்கு தேவையான அற்புதமான ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஜீவன் உள்ள ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் உள்ள வந்து என்ன பண்றான், என்னுடைய சகோதரன் என்னுடைய சொத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்றான், அந்த ஆஸ்தி எனக்கு பாகம் பிரித்து என்னுடைய வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். லூக்கா 12:13 வந்து கேட்கிறான். ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிற அற்புதமான ஒரு பிரசங்கம், மனுஷர்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு பிரசங்கம், அவருடைய இருதயத்தை ஆறுதலும் தேறுதலும் பண்ணுகிற ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த பிரசங்கத்தை பத்தி கவலையப்படாம, அதை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாம அவன் என்ன பண்றான், அவனுடைய நினைவுகள் எல்லாம் இப்பேற்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று ஒரு கொஞ்சம் கூட ஒரு அறிவீனமான ஒரு காரியத்தினால அவனுடைய சிந்தை முழுவதும் என்ன பண்ணிருக்குது, தன்னுடைய சொத்து ஆஸ்தி மீது இருந்து அதை எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு வந்து கேட்கிறான். வந்து எப்படி கேட்கிறான், போதகரே ஆஸ்தியை போதும். அவன் வந்து கேட்கறது போதகரே அப்படின்னு வந்து கேட்டு அவனுடைய எண்ணம் எல்லாம் சிந்தையெல்லாம் அந்த ஆஸ்தி மீது இருக்குது. அப்ப அதற்கு ஆண்டவர் என்ன மாறுத்தர சொல்லுகிறாரு, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நான் வரலன்ட்டாரு அவரு. இந்த ஆஸ்தியை பாகம் பிரித்து கொடுப்பதற்கு நான் வரல, நான் வந்தது அதை விட ஒரு மேலான ஒரு காரியத்திற்கு வந்தேன் என்று சொல்லிதான் அவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு போகல. பாருங்க, இந்த மனிதனுக்கு உண்மையான தேவை என்னன்னு தெரியல, தனக்கு என்ன வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு என்ன வேண்டும், அது மாத்திரமல்ல அந்த என்ன வேண்டுமோ அதை தரக்கூடியவர் எனக்கு எதிராக நிற்கிறார், எதிரில் நிற்கிறாரு. அதை புரிஞ்சுக்கல. அவருடைய வார்த்தையை கொண்டு அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. சபையில முதல்ல ஆராதனை பண்றோம், ஏன்? உங்கள் ஆவி ஒருமனப்பட வேண்டும், அதற்கப்புறம் பிரசங்கம் பண்றோம், அந்த வார்த்தை உள்ள போகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் முதல்ல ஆராதனை. ஒருமனப்படுறீங்க, ஒருமனப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகணும், அதுக்காக தான் பிரசங்கம். இப்படி ஒரு
ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு வார்த்தையே உள்ள போல, அவனுக்கு என்ன மெய்யான ஒரு மனிதருக்கு மெய்யான என்ன எனக்கு என்ன தேவைன்றது அவனுக்கு தெரியல, அவரு யாருன்னு தெரியல. ஏன் இது ரெண்டுமே அவனுக்கு தெரியல? அவனுடைய எண்ணம் பூரா இந்த ஆஸ்தி மேல இருக்குது, பூமியில் உள்ள இந்த ஆஸ்திகள் பேர்ல மாத்திரம்தான் இருக்குது. ஏன்? அதை கொண்டு அவனுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கலாம், இல்லைன்னா தகாத விதமா அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த பணம் அவனுக்கு தேவைப்படுது. அதுக்கு உதாரணம் சொன்னேன், இளையகுமாரன் கெட்ட குமாரன் கதையில ஒரு இதை சொன்னேன். அப்போ உண்மையான தேவை என்னன்னு அவனுக்கு தெரியல. அந்த தேவையை கொடுக்கிறவரு எனக்கு எதிரில் இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா பிரசங்கத்தை கேட்க கேட்க தான் கிறிஸ்து ஒருத்தர் இருந்தா போதும், ஹல்லேலூயா, அவர் ஒருத்தர் இருந்தா போதும், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஜெயம் எடுத்து தலை நிமிர்ந்து வாழ முடியுன்றத நான் கத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் சொல்றாரு. மார்த்தாள் பற்பல வேலைகளில பிஸியா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றான், சங்கீதம் 16ல, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறீர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர், ராஜாமங்களை நான் உம்மை தியானிக்கிறேன், என் உள்ளேந்திரியங்களுமை உணர்த்தும். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு எவ்வளவு பெரிய அறிவு பாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண மனுஷனா இருந்தவன் கர்த்தரை பங்கா சேர்த்துக்கிட்டான், பார்ட்னரா சேர்த்துக்கிட்டான். அல்லேலூயா. என்ன சேர்த்துக்கிட்டான்? கர்த்தர் என் பங்கு. ஏன் நிறைய பேர் இது பயப்படுறாங்க, அவரை என் பங்கா வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அவர் பார்ட்னரா இருந்தா நம்ம கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அவரை பார்ட்னரா வச்சுக்கிட்டா கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பார்ட்னர், பரிசுத்தமான தேவன் பார்ட்னரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் கிறிஸ்துவண்டை வருவதற்கு யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவண்டை வந்தா அவரை பங்கா வச்சுக்கிட்டா, அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லிட்டா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். இன்னொன்னு என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். இன்னொன்னு என்ன இருக்கணும்? அவர்தான் என்னுடைய ஆண்டவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கணும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவரை கொஞ்சம் தூரமா வச்சுக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுனாலதான் தோல்விகள் அதிகமாய் வருகிறது. ஹல்லேலூயா. அதான் அந்த அவரை புரிந்து கொண்டுட்டோம்னா, அவருடைய அன்பை அறிந்து கொண்டுட்டோம்னா நாம அவரை விட்டு பிரியவே முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உலக கவலை ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். அது லூக்கா, இது மார்க் 4:18 அதை பத்தி சொல்றாரு. உலக கவலை ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா இந்த மனுஷனுக்கு அவனுடைய வீதத்தை பாகம் பிரித்து கொடுப்பதற்கு போக மாட்டேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்றாரு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாருங்க. ஆண்டவர் எதற்கு வருகிறார்? எதற்கு வர மாட்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இன்னைக்கு இதைத்தான் பார்க்க போகிறோம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, பாருங்க, அவன் என்ன சொல்றான்? அவன் கேட்டது போதகரே. யாரு? சொத்து பிரிச்சு கொடுக்க அவன் கேட்டது என்னது? போதகரேன்னு கேட்கிறான். இவன் ரோம போர்ச்சேகவன், இவன் யூதன் கிடையாது, இவன் ரோம போர்ச்சேவகன், அது நூற்றுக்கு அதிபதி. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அல்லேலூயா.
செல்போன் கொடுமா உண்டு டார்ச் போட்டு என்ன பண்றானா, அது இருக்கட்டும், அது ஓடட்டும், ஒண்ணுதான் கொடு. நான் முன்னாடி வந்துடுறேன், நான் கீழே வந்துடுறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்தபடியே ஆகி போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன ஆகி போச்சு? நான் சந்தேகப்பட்டேன். எங்க வந்துடுறேன், முன்னாடி வந்துடுறேன், சென்ட்ரலுக்கு வந்துடுறேன். சென்ட்ரல் அது எடுக்குது இல்ல, அவன் என்ன பண்றான், வந்து என்ன கேட்கிறான், இது கரெக்டா இருக்குதா பாரு. அல்லேலூயா. அவன் என்ன கேட்கிறான், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அவன் வந்து என்ன கேட்கிறான், என்னுடைய வேலைக்காரன், அதைத்தான் சொல்றான், என் வேலைக்காரன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர், நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அதற்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ அவனுக்கு முதல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவனுக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? நான் ஒரு பாத்திரன் அல்ல. என்ன தெரியுது? நான் பாத்திரன் அல்ல. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குது, இவரை குறித்து ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சில யூதர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, இந்த 100க்கு அதிபதினு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து இதே சம்பவம் லூக்கால இருக்குது. அவன் வந்து அங்க வந்து என்ன சொல்றாங்க, இவன் வந்து பாத்திரனா இருக்கிறான். எதற்கு பாத்திரனா இருக்கிறானா, இவன் நற்காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். இந்த 100க்கு அதிபதி ரோமனா இருந்தும் நற்காரியங்களை செய்கிறவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த யூத ஜனங்களை நேசிக்கிறானா. அது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அப்போ உம்மிடத்திலே தயவு பெறுவதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை நேசிக்கிறான், மற்ற இன மனிதர்களை நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், நற்காரியங்களை செய்திருக்கிறான். ஆனா அவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது என்ன சொல்றான், நான் பாத்திரன் அல்ல. அப்போ அவனுக்கு என்னன்னா, தன்னுடைய நிலைமை அவன் என்ன பண்றான், அறிந்தவனாய் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன நிலைமை அறிந்தவனா இருக்கிறான், தன்னுடைய நிலைமை அவன் அறிந்தவனாய் அவன் இருக்கிறான். ஒரு மனுஷன் தான் யார் என்று அவன் அறிந்தவனாய் இருக்கணும். யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்னாடி தன் நிலை, தான் யார் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு
கொஞ்சம் நல்ல காரியங்களை செஞ்ச உடனே அவங்க தோல் அப்படியே நிமிருது. அது அது ஒரு மனுஷனுக்கு உண்டானது. ஒரு நற்காரியத்தை செய்யறான், ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுது, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவனுடைய உள்ள என்ன பண்ணுது? ஒரு பெருமிதம், நான் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு ஒரு பெருமிதம் இருக்குது. ஒரு பாவம் செய்யும் போது கொஞ்சம் அவன் என்ன பண்றான்? கொஞ்சம் தலை குனிஞ்சு போகிறான். அது மனிதனுடைய இயல்பு. ஆனா இவனுடைய குணாதிசயம் என்ன? ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அது மாத்திரமல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டவனா இருக்கிறான். என்ன புரிந்து கொண்டவனா இருக்கிறான்? இவரு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. எனக்கு அடிக்கடி என்னுடைய ஜபத்துல நான் வைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நான் நிலையற்று அலைந்து திரிகிறவன், நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்க கூடியவன், குருட, சிறைப்பட்டவன், அசட்டை பண்ணப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், தரித்திர, வியாதியாயிருந்த, உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை சுகமே இல்லை, நொதிக்கிற ரணமாயிருந்தது, காயங்கள் எண்ணெய் வார்க்கப்படவில்லை, காயம் கட்டப்படவில்லை, நான் உமக்கு முன்னாடி பாவியா இருக்கேன், உமக்கு சத்ருவா இருந்தேன், உம்மை அறியாமல் இருந்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட என்னை நீர் தேடி அன்பு கூர்ந்து இவ்விதமாய் ரட்சித்து இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இதே சபையில் ஒரு தடவை பிரசங்கம் பண்ண முடியாம மயங்கி போய் அங்க உட்கார்ந்து ஐயா பிரசங்கம் பண்ணாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலவீனம் இருந்துச்சு, அதையெல்லாம் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், அதைத்தான் அவன் சொல்றான். ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க? இவன் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், இவன் உம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறான், எல்லாருக்கும் நன்மை செய்யறான், ஆகையால் இவன் உம்மிடத்துல தயவு பெற பாத்திரனாயிருக்கிறான். மனிதர்களுடைய பார்வை வேற, ஆனா உங்களை நீங்க பார்க்கிற பார்வை, இந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் பாத்திரன் அல்ல, தகுதியற்ற நீர் என்னை தேடி உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி என்னை அன்பு கூர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது அந்த தேவாதி தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர் அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே பாடுகள் பட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த மகிமையின் மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் உண்மையும் உள்ள தேவன் அவர். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் இன்னொன்னு சொல்றான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றான். அதுல அவனுடைய சுபாவத்தை கொஞ்சம் பார்க்கணும். போதும். அதாவது அவனுடைய சுபாவத்தை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். ஹல்லேலூயா. இவன் 100க்கு அதிபதிங்க. இவன் 100க்கு அதிபதி. ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கிறவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக, ஹல்லேலூயா, அவனுடைய சுபாவத்தை பாருங்க, அவனுடைய எண்ணத்தை பாருங்க. என்கிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, மீதி 99 பேரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருடைய இயல்பு அதுதான். ஆனா அவன் அந்த ஒரு மனிதனுக்காக என்ன நிக்கிறான், அந்த தேவனிடத்திலே நிக்கிறான். ஹல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 29வது வசனம். நல்ல சமாரியன் கதையில. அல்லேலூயா. அவர் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறகு யார் என்று கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீரமாக விட்டு போனார்கள். போதும் பாருங்க, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் போறான். அப்பொழுது அவன் கள்ளர் கையில் ஆகப்பட்டு காயப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை கண்டு விலகி போய் விடுகிறான். ஏன்னா எங்க தீட்டு நமக்கு ஆயிடுமோன்னு அவனை கடந்து போகிறான். அது போலவே லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு கிட்ட கூட போகல, பக்கமாய் விலகி போகிறான். ஆனா ஒரு சமாரியன் ஒருவன் அவனை கண்டு மனதுருகி, அல்லேலூயா, இப்படி சிறுமைப்பட்டு கிடக்கிற ஒரு மனிதன் மேல் அந்த சமாரியன் மனதுருகி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மீது ஏற்றி அவனை சத்திரத்தில் ஒப்படைச்சு அவனுக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் செய்கிறவனா யாரு? அவன் தான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவன் யாரு? அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா. சங்கீதம் 41 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 41 எடுங்கம்மா. சங்கீதம் 41 டக்குன்னு எடுங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னிடத்தில் இருக்கிற வேலைக்கார சிறுமைப்பட்டு இருக்கிறான், வியாதிப்பட்டு இருக்கிறான், கொடிய வேதனைப்பட்டிருக்கிறான். அவன் மேல சிந்தை உள்ளவனாயிருந்து அவன் மேல் இரக்கமாயிருந்து அவனுடைய சுபாவம் எப்படி வெளிப்படுகிறது? அவன் ஒரு வேலைக்காரன் தானே? இல்ல. ஆனா இவ்வளவு நன்மையை செய்துட்டு அவன் இந்த ஆண்டவருக்கு முன்மாட நின்று என்ன செய்யறான்? நான் ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன், உம்முடைய ஜனங்களை நான் சிநேகிக்கிறேன். பாத்தீங்களா, என் வேலைக்காரனுக்காக நான் உம்மிடத்துல நிக்கிறேன். அப்படி நெஞ்ச நிமித்தல, இல்ல தலை நிமிரல. அவன் என்ன சொல்றான்? அவரை பார்த்திருக்க கூட மாட்டான் நான் நினைக்கிறேன். நேர்ல அப்படி தலை நிமிர்ந்து பார்த்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அங்க அவர் முன்பாக என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருக்குது? தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு சுபாவமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் அந்த கர்த்தரை அவர் இயேசுவுக்கு முன்பாக என்ன பண்றான்? அவரை ஒரு பார்வை இல்லையா, அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒருத்தர் முன்னாடி நிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதமான ஒரு மனிதர் முன்னாடி போய் நிக்கிறோம். அப்ப நம்ம அவருடைய பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? ஒரு மேன்மையா பார்ப்போம் இல்லையா? பார்ப்போம். இவன் அப்படிதான் பார்த்து நிக்கிறான் இல்லையா? அதனாலதான் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல. அவன் செய்த நன்மையை நினைச்சு இப்படி நெஞ்சு நிமித்துக்கிட்டு தலை நிமிந்து நிக்கல, ஆண்டவர் முன்னாடி நிக்கல. அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். தன்னை தாழ்த்தும் போது என்ன செய்யறான்? அவரை மேன்மை பாராட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அவரை ஒரு பார்க்க முடியல, நேரா நல்ல தலை நிமிந்து அவரை பார்க்க முடியல. இன்னொரு காரியம் என்ன பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பார்வை, நம்முடைய கண் என்ன குறிக்குது? பார்வையை குறிக்குது. பார்வை எதை குறிக்குது? நம்முடைய பார்வை. கண் எதை குறிக்குது? பார்வையை குறிக்குது கண்ணு, அதானே? பார்வை எதை குறிக்கிறது? கண்ணு பார்வையை குறிக்குது. பார்வை எதை குறிக்கிறது? பார்வை ஒரு தூரத்தை குறிக்கிறது இல்ல? ஏதோ ஒரு
காரியத்தை குறிக்குது. பார்க்கிற பார்வை ஏதோ ஒண்ணு குறிக்குது, ஒரு நோக்கத்தை குறிக்குது, இல்ல ஒரு தூரத்தை குறிக்குது. தூரத்துல அங்க பாருன்றாங்க, அப்ப தூரத்துல பார்க்கறோம். அப்போ ஒரு நோக்கத்தை குறிக்குது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தையும் குறிக்கிறது. பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க, பத்தியா என்னை மதிக்காத போறான், பார்த்துட்டு பார்க்காம போறான். அப்ப அது என்னத்தை குறிக்குது? என்னுடைய சிந்தையை குறிக்குது. நான் பார்த்துட்டு பார்க்காம போறேன், அப்ப அது என்ன சொல்லுது? அது என்னுடைய சிந்தையும் குறிக்குது. என்னுடைய பார்வை எதை குறிக்குது? இன்னொன்னு என்ன குறிக்குது? என்னுடைய சிந்தையை குறிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய பார்வை எப்படி இருந்தது? அவரை பார்க்கும் பொழுதுதான், அதுக்கு தான் சொல்றான், அதை வார்த்தையில வெளிப்படுத்துகிறான். அவனுடைய கண் பார்வையை குறிக்கிறது, பார்வை தூரத்தை குறிக்கிறது, அவனுடைய சிந்தையை குறிக்கிறது, அவனுடைய நோக்கத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தவனே தெரியும் நம்மளை மட்டமா பார்க்கறாங்கன்ட்டு. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? உணர்ந்தது இல்லையா? ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், என் மக பிறந்திருக்கிறா, என்னால் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு உறவுக்காரர்கிட்ட பணத்துக்கு போயிட்டு அவங்க பணம் கொடுக்கல, வந்துட்டு இருக்கிறேன், பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறேன், என் கையில் சாப்பாடு இருக்குது, பஸ்ஸு டிக்கெட் எடுத்தாச்சு, கையில் ஒரு 4 ரூபாயோ 3 ரூபாயோ தான் இருக்குது. 700 கிலோமீட்டர் நான் வரணும். எத்தனை கிலோமீட்டர் வரணும்? 700 கிலோமீட்டர் வரணும். எங்கள் ஊர்ல இருந்து நான் 700 கிலோமீட்டர் சென்னைக்கு வரணும். என் கையில் 3 ரூபாயோ 4 ரூபாயோ இருக்கு, சாப்பாடு இருக்கு கையில். அல்லேலூயா. என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. அவரு பெரிய லெதர் பேக் வச்சிருக்கிறாரு. அவர் என்னை பார்க்கிறாரு, என்னை திருட மாதிரியே பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பார்வை எதை குறிக்கிறது? அல்லேலூயா. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. அவருக்கு பயம் போயிடுச்சு, என்னை குறித்து பயம் போயிடுச்சு. கடைசியில் ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு என்கிட்ட, வாங்க மாட்டேன்ட்டேன். ஹல்லேலூயா. அந்த 3 ரூபாயோட தான் வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் வந்து நான் சேர்ந்தேன். அப்போ பார்வை ஒரு மனிதனை, ஒரு பார்வை ஒரு அவனுடைய சிந்தையை, அந்த சிந்தையை கூட என்ன பண்ணுது? வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய பார்வை என்னத்தை சொல்லுது? இவனுடைய பார்வை எதை சொல்லுகிறது? அவர் சொல்றாரு, எடுங்க அதை, மத்தேயு எடுங்க, 8ஆம் அதிகாரம். அவன் என்ன சொல்றான்? பார்வை, அந்த பார்க்கிற பார்வையில் அவன் என்ன சொல்றான்? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதை சொல்லிட்டு தான் சொல்றான். அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற ஒரு சேவகரம் உண்டு. அவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறான், ஆண்டவரை உயர்த்துகிறான், ஆண்டவருடைய மகிமையும் மாட்சிமையும் தன்னுடைய வார்த்தையிலே அவன் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். என்ன சொல்றான்? நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகமான் என்று சொல்லும் பொழுது அது என்ன சொல்ல வர்றான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனையில் இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்லும் பொழுது அவருடைய மகிமையும் மாட்சிமையும் மேன்மையும் உண்மையும் அவருடைய வல்லமையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் அவருடைய வார்த்தை அவரை பார்க்கும் பொழுது அவர் கண் அவருடைய பார்வையை குறிக்கிறது, பார்வை நோக்கத்தை கொடுக்கிறது, வார்த்தை அவருடைய சிந்தையை குறிக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய சிந்தை என்ன சொல்லுது? அவரை மேல பார்க்குது. அல்லேலூயா. மேல முதல்ல அவரை மகிமைப்படுத்துறான், தன்னுடைய வார்த்தையினால மகிமைப்படுத்துறான். என்ன மகிமைப்படுத்துகிறான்? நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுதான் உன் கண் பார்வையை குறிக்கிறது. பார்வை உன்னுடைய நோக்கத்தையும் உன்னுடைய சிந்தையையும் நீ ஒருத்தரை பார்க்கும் தூரத்தையும் குறிக்கிறது. ஒரு மனுஷனை திருடனா பார்த்தான், ஆண்டவர் என்ன அவருடைய ஊழியக்காரனா பார்த்தார். அல்லேலூயா. காலங்கள் கடந்தது, இன்னைக்கு நான் அவருடைய ஊழியக்காரனா நிக்கிறேன். அல்லேலூயா. அது ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை பாகம் பிரிச்சு கொடுக்கிறவனுக்கிட்ட நான் போக மாட்டேன்ட்டார். அவர் பார்வை வேற. நீ எது கேட்கிற எனக்கு தெரியும். இருதயத்தில் என்ன வச்சுக்கல, அதை தகாத விதமா நீ அனுபவிக்கிறது கேட்கிற,
உன்னுக்கு மேன்மையை வர வைக்கிறதுக்கு கேட்கிற, உனக்கு நான் பாகம் பிரிச்சு கொடுக்க மாட்டேன். ஆனா இவனுக்கு வந்து நின்ட்டார். என்ன நின்ட்டாரு? நான் வந்து சொஸ்தமாக்குவேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சொல்றான். என்ன சொல்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யண்டால் செய்கிறான். ரெண்டாவது தான் சொல்றான், ஆண்டவரை முதல்ல மகிமைப்படுத்துகிறான். அப்போ அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த சுபாவம் எங்க இருந்து வருது? அவனுக்கு இருதயத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து வருது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பது அவன் காட்டுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் எடுங்கம்மா, 40வது அதிகாரம் வசனம் 3 இருந்து 8 வரைக்கும் படிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தரவழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைபண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்து என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அடுத்து படிங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உதிர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உதிர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானகனை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான்? ஆயத்தப்படுத்துற அவன் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல, அவருடைய பாதரட்சின் வாரை அவிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. யாருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துகிறான்? சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு, இயேசுவானவருக்கு அவன் வழியை வந்து செவ்வாய்ப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகன் சொல்றான், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிர்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். அதை சொல்லி முடிச்சிட்டு தான் இது சொல்லுது. என்ன சொல்லுது? புல் உதிர்ந்து பூ உதிரும். அப்போ மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்களா? மாம்செல்லாம் நாம் எப்படி இருக்கிறோமா? நம்முடைய மாம்சம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மாம்சம் எல்லாம் ஒரு புல்லை போல இருக்கிறது. ஒரு காத்து அதன் மேல் ஊதின உடனே என்ன ஆகுது? அந்த புல் உதிர்ந்து பூ உதிரும். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம கர்த்தர் நம்ம என்ன வந்து நினைவு கூறுகிறார்? மண் என்று நினைவு கூறுகிறார். ஆனா சங்கீதக்காரர் சொல்கிறான், புழுதி உம்மை துதிக்குமா? மரணத்தில் உம்மை நினைவு கூறுகிறது யாரு? மரணம் யார் உம்மை துதிப்பது? அல்லேலூயா. சங்கீதக்காரன் கேட்கிறான், கர்த்தர் சொல்றார் மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார், புழுதி உம்மை துதிக்குமா? இல்ல, நான் தான் துதிக்கணும். அல்லேலூயா. நான் தான் துதிக்கணும். அப்ப எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு உன்னுடைய ஆத்துமா தீவிரமான வாஞ்சை இருக்கிறதா? அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை மேன்மைப்படுத்துவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் உன்னுடைய இருதய வாஞ்சையா இருக்குதா? அல்லேலூயா. நேத்தே சொல்லிட்டாரு, நீ கரண்ட் போயிட்டு எனக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். அவர் மனுஷனை நினைவு கூறுகிறார். அவர் அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களா இருக்கிறது. இந்த மண்ணு தான் அவர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். யாரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்? இந்த மண்ணு தான் அவர் நினைவு கூர்ந்தவராய் அவர் இருக்கிறார். இந்த மண்ணுக்காக தான், இந்த மாம்சத்துக்காக தான் அவர் என்ன பண்றாரு? அவர் மாம்சமானார். அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த மாம்சமான மனிதன் சத்துருவாயிருந்தவன், தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள துடிக்கிறவன்,
அந்த ஸ்தானத்துக்கு தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறவன் நான் மனிதன். அல்லேலூயா. அது என்ன? யாருடைய சுபாவம்? பிசாசனுடைய சுபாவம். நான் வானத்துக்கு ஏறுவேன், அதுதான் பிசாசனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை எடுத்துக்கொண்ட மனிதன், தேவனுடைய வார்த்தை மீறின மனிதன், அக்கிரமத்திலே பாவத்திலே இருக்கிற மனிதன், கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவர் சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. பவுல் சொல்கிறார், நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே நம்மேல் அவர் அன்பை விளங்க செய்கிறது அல்லவா? அல்லேலூயா. நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க செய்கிறது அல்லவா? அதனாலதான் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யாரும் என்ன பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு வரணும். உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா அந்த நிலைமைக்கு வரணும். அப்பந்தான் இந்த மாம்சத்துக்கு என்ன ஆகுது? இந்த மாம்சத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் இவன் பார்க்கிறான். இவன் எப்படி பார்க்கிறான்? நான் பாத்திரன் இல்ல, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் இல்ல. அப்போ அவன் எங்க இன்னும் அடுத்தது சொல்றான். இதை சொல்லிட்டான்ல, இதை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உலகத்தார் சொல்றாங்க, உலகத்தார் சொல்றாங்க, இவர் தாங்க அதை பண்ணி கொடுத்தாரு, இவர் தாங்க இவரை பண்ணி கொடுத்தாரு, வாங்க மேல உட்கார வச்சுக்கலாம் பலிபீடத்துல. சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. இவர் வந்து நிறைய நற்காரியங்களை செய்திருக்கிறாருங்க. ஆலயத்துக்கு அதை பண்ணியிருக்கிறாரு, ஆலயத்துக்கு இதை பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. ஃபேன் அப்படி திருப்பி வச்சுருங்களேன். கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? கிருபையா இருக்கிறார். மேல போயிட்டுமா? கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ நாம எப்படி பார்க்கிறோம்? நாம எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நல்லா யோசிங்க. அதே அதே சம்பவம் லூக்கால எழுதப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் லூக்கா 7ல எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 7:4-5 எழுதப்பட்டிருக்கிறது. வந்து என்ன பார்க்கறாங்க? இவன் ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், நம்ம ஜனங்களை சிநேகிக்கிறான், உதவியா இருக்கிறான். எப்படி பார்க்கிறோம்? ஆலயத்துக்கு நிறைய காசு செலவு பண்ணா அவனை கொண்டு வந்து மேல உட்கார வைக்க முடியுமா? அல்லேலூயா. ஆனா உங்க ஐயா என்ன வேற விதமா பார்த்தாரு. அல்லேலூயா. நான் ரொம்ப பயந்தேன், இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப பயந்து, இவர் ரொம்ப திட்டி இருக்கிறேன் மனசுக்குள்ள. அல்லேலூயா. ரொம்ப வெறுத்தேன், இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு பயந்தேன், வெறுத்தேன். இவரை ரொம்ப திட்டி இருக்கிறேன். நல்லா, இவருக்கு வேற வேலையே இல்லை, என்ன போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. இவர் 8000 ரூபாய் செலவு, கஷ்டமான சூழ்நிலையில அதுக்கு திட்டு வாங்கினாரு என்கிட்ட. அல்லேலூயா. நம்முடைய பார்வை அப்படி இருக்குது. நம்முடைய பார்வை, ஒருத்தன் நல்லது பண்ணிட்டான், ஆண்டவருக்கு அவன் எவ்வளவு செலவு பண்றான், அவ்வளவு செலவு பண்றான். ஆனா அவனுடைய உள்ளத்தை நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அவனுடைய உள்ளத்தை எப்படி பார்க்க முடியும்? அவனுடைய வார்த்தையை கொண்டுதான் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நாம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அவன் என்ன சொல்ல வர்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன். ஆண்டவர்கிட்ட பெருமை பேசுறான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. நல்லா கவனிக்கணும். முதல்ல தன்னை தாழ்த்தி தேவனை மேன்மை பாராட்டிட்டான். வந்து என்ன சொல்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டவர்கள் உண்டு. நான் அதிகாரம் செலுத்த முடியும். என் மேல ஒருத்தன் அதிகாரம் செலுத்துறான், நான் இந்த 100 பேர் மேல அதிகாரம் செலுத்துறேன். ஆனால் ஒருத்தனை, அதுக்கு அதனுடைய விவரத்தை என்ன சொல்றான்? ஒருத்தனை போவென்றால் போகிறான், அதை செய்யென்றால் செய்கிறான். அப்ப என்ன பண்ணுது? இவனுக்கு அதிகாரத்தை குறித்து அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? அதிகாரத்தை குறித்து அவனுக்கு தெரியுது. அப்போ
அவன் என்ன சொல்ல வர்றான்? எனக்கு அதிகாரத்தை பத்தி தெரியும், எனக்கு அதிகாரத்தை பத்தி தெரியும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. அப்படின்னா என்ன? அதிகாரத்தை பத்தி எனக்கு தெரியும். இந்த உலகத்துல மனிதர்கள் மத்தியில ஒரு அதிகாரத்தை பத்தி எனக்கு தெரியும். அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்று தெரியும். அதான சொல்ல வர்றான், அப்படிதானே சொல்ல வர்றான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டான்? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி தான் சொல்றான். அதை ரொம்ப கவனமா பார்க்கணும் அந்த விஷயத்தை. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு சொல்றான். ஏன் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்னு நான் சொல்றேன். உம்முடைய அதிகாரம் வேற. நீர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமுடையவர், சர்வ லோகத்தையும் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினவர். அல்லேலூயா. அதைத்தான் அதுக்கு அடுத்த வசனங்கள் சொல்லுது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதுக்கு அடுத்த பக்கத்துல நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதை சொல்லி முடிக்குது இல்லையா? புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. அதை சொல்லி முடிச்சிட்டு தான் சொல்றாரு. 12வது வசனத்துல சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்காலும் நிறுத்தவர் யார்? அது என்ன சொல்லுது? முதல்ல ஜனத்தை பத்தி சொல்லுது. புல் உதிர்ந்து பூ உதிரும். அது காத்து அதன் மீது வீசின உடனே அது என்ன பண்ணும்? கீழே விழுங்குறது. அது மனுஷனை குறித்து நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து மலைகளை தரத்தாலும் பர்வதங்களை துலாக்காலும் நிறுத்தவர் யார்? அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பத்தி பேசிட்டு இருக்குது. கர்த்தர் வானங்களை விரல்களால் விரித்தவராம், நாசின் சுவாசத்தால் விண்மீன்களை ஒளிரச் செய்தவராம், அவைகளை இலக்கத்திட்டமாய் புறப்பட செய்கிறவர், ஒன்றும் குறையாதபடி பார்க்கிறவர். அப்பேற்பட்ட மகிமைக்கு மாட்சிக்கு மிக சொந்தக்காரர். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஜலங்கள் சமுத்திரம் கரை புரண்டு வந்துச்சான். கரை புரண்டு அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த சமுத்திரம் உருவாகி அப்படியே கரை புரண்டு வந்துச்சான். அது எப்படி வந்துச்சான்? தாயினுடைய கர்ப்பத்துல பிள்ளை மேல இருக்கும், தலை மேல இருக்கும். அதை பிறக்கும் போது அது ஒரு சுத்தி தலை கீழே வரும். கீழே என்ன வருது? அந்த குழந்தை வெளியே வருது. அது போல ஒரு சுத்தி அவ்வளவு வேகமா வருதா. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஒரு வார்த்தையில நிறுத்துறாரு. அல்லேலூயா. அந்த அலைகள் தன்னுடைய கரையை மீறாதபடி ஒரு வார்த்தையாலே அந்த அலையை பெருமையை அங்கு அடக்குகிறார். நான் சொல்றேன், உனக்கு எதிராக உருவாகுகிற அந்த உலகத்திலே பொல்லாங்கன் சத்துருவானவன் உனக்கு எதிராக எழும்பி வெள்ளம் போல வரும் பொழுது இயேசுவே என்று நீ கூப்பிட்டா அந்த வெள்ளம் போல வர சத்துரு அப்படியே நிற்பான். ஹல்லேலூயா. நிறுத்த முடியும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் இவ்வளவு பட்ட மேன்மையும் அதிகாரம் உடையவர் என்று உன்னுடைய இருதயத்தில் நீ விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். எவனோ என்ன சொல்றார் ஆண்டவர்? என்ன சொல்றார் ஆண்டவர்? எவனாகிலும், எந்த எவனாகிலும் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த எவனோ, அல்லேலூயா, அந்த எவனோ சும்மா பேருக்கு இல்ல, பேருக்கு விசுவாசிக்கிறது இல்ல, இருதயத்தில் விசுவாசித்து நாவினை அழிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த எவனோ. ஹலோ, கேக்குதா? புரியுதா? அவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். அப்போ இந்த பூமியிலே ஒரு மனுஷன், ஒரு புறஜாதி மனுஷன் ரோம போர்ச்ச சொல்றான், இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவனுக்கு தெரியுது, அதிகாரத்தை பத்தி தெரியுது, அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பத்தி தெரியுது, காணக்கூடாத அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பத்தி தெரியுது, பார்க்க முடியாத அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரம்
அது தெரியுது, ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. விசுவாசமானது இல்ல நீ விசுவாசம் காணக்கூடாதது. அந்த ராஜ்யத்தினுடைய விசுவாசம், அந்த ராஜ்யம் காணப்பட முடியாத ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குரியது விசுவாசம். நம்முடைய விசுவாசம், நமக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கிற விசுவாசம் காணக்கூடாத உலகத்தை சார்ந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தாருக்கு இருக்கிற விசுவாசம் இல்லைங்க, இந்த உலகத்தாருக்கு இருக்கிற விசுவாசம் வேற விசுவாசம். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது காணப்படாத உலகத்தை சார்ந்தது. அது உள்ளான மனிதனுக்குள்ளது. அது எதுக்குள்ளது? அது உள்ளான மனிதனுக்கு உண்டான. அதைத்தான் வெளிப்படுத்துறான். என்ன பண்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டவரும் உண்டு. ஒருவனை வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான் சொல்றதுடைய அர்த்தம் என்ன? உலக அதிகாரம் எனக்கு தெரியும் ஐயா, ஆனா உமக்கிட்ட இருக்கிற அதிகாரம் வேற. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளவு மேன்மை இருக்குது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க யாரு? நீங்க யாரு? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க வெறும் மாம்சம் இல்லை, கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்போ அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா சொல்ற மறுபடியும் வருது. மறுபடியும் பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படுகிற தூசி போலவும் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. சூனியத்தில் சூனியமாகவும் மாயையில் மாயையாக இருக்கிறார். சொல்றாரு, மளிகை கடை பூட்டிட்டு போயிடுவாங்க, காலையில வந்து திறப்பாங்க, அந்த தராசுல என்ன இருக்கும்? தூசி இருக்கும். அந்த தூசியை போலதான் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட நம் மீதுதான் அவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, அவர் இருக்கிறார். அதுதான் அவன் பார்த்துட்டான். இவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அவரை பார்த்ததுமே அவனுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இவருடைய அதிகாரமும் இவருடைய வல்லமையும் தெரிகிறது. பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம், அதை படிப்போம், அப்பதான் தெரியும், கொஞ்சம் புரியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் படிங்க. ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவன் நம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்திருக்கிறான், நமக்கு ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது. எவ்வளவு தெரியுது? ஆகவே இவன் உதவி பெறுவதற்கு இவன் பாத்திரன், ஆகவே இவன் உதவி பெறுவதற்கு இவன் பாத்திரன், இவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. அவன் கொடுத்த காண்பித்த நட்பு, ஆலயம் கட்டுறதுக்கு பண்ண செலவு, இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான காரியங்கள் தான் மனுஷன் பார்க்கிறான். அவனுடைய இருதயத்தை, அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய இருதயத்தை அவனால பார்க்க முடியல, அந்த ஜனங்களால பார்க்க முடியல. ஆனா அவன் வெளிப்படுத்துறான். கண் பார்வையை குறிக்கிறது, பார்வை தூரத்தை குறிக்கிறது, பார்வை சிந்தையை குறிக்கிறது, பார்வை நோக்கத்தை குறிக்கிறது. அந்த அதுல சொல்றான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றோம். அப்படி சொல்லும் போது என்ன சொல்றான்?
அவர் தேவன் என்று அவன் மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தையினே. அதுக்கு முன்னாடி என்ன பாருது? காணப்படாத நித்திய வல்லமை. இந்த உலகத்தை பாரு. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய நித்திய வல்லமை உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. காணப்படாத நித்திய வல்லமை காணப்படுகிறவர்களை பாரு. இந்த உலகத்தை பாரு, உன்னை பாரு, என்ன பாரு, இந்த உலகத்தை பாரு. காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை காணப்படுகிற உலகத்துல பார்த்து நீ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சனா அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் தேவன். அவர் யார்? அவரு காணப்படுகிற இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா காணப்படாத அந்த நித்திய வல்லமை தெரியும், காணப்படாத ராஜ்யத்தினுடைய வல்லமை தெரியும். அந்த வல்லமை தெரிஞ்சதுன்னா நீ அவரை ஸ்தோத்தரிப்ப, அவரை துதிப்ப, ஆராதிப்ப. ஆனா அவரை பார்க்க முடியாததுனால அவர்கள் சிந்தையிலே வீணரானார்கள். அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. இவன் இருதயம் இருள் அடைஞ்சிருக்குதா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம், அவன் பார்த்துட்டான். இது உலக அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? இது உலக அதிகாரம். என்கிட்ட இருக்குது, உன்கிட்ட இருக்குது உலக அதிகாரம். ஆனா உம்மகிட்ட இருக்குது இது காணப்படாத உலகத்தினுடைய ஒரு அதிகாரம். அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு நீர் தான் ராஜா. ஹல்லேலூயா. அதான் சொல்றான் இந்த வியாதி. அதனாலதான் சொல்றோம் இயேசுவின் நாமத்திலே போ. இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ, இந்த தரித்திரத்தை பார்த்து பேர்ந்து போ, இந்த வியாதியை பார்த்து பேர்ந்து போ என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லும் போது விசுவாசத்துல தானே சொல்றீங்க. உங்க தூதர்கள் பின்னாடி வரதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னைக்கு அதை பார்த்திருக்கிறீங்களா? ஆனா விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எலிசா அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்க வைக்கிறான். அக்னி மயமான குதிரைகளை ரதங்களை யாரை சுற்றி இருந்தது? எலிசாவை சுற்றி இருந்தது. இது மெய்யா? இது மெய். ஹல்லேலூயா. இது மெய்யா? இது மெய். உனக்கு தூதன் இருக்கிறாரா? இருக்கிறார். உன் வியாதியை விளக்குவாரா? விளக்குவாரு. உன் தரித்திரத்தை நீக்குவாரா? நீக்குவாரு. உன் குறையை நீக்குவாரா? நீக்குவாரு. உன் தேவைகளெல்லாம் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியும். அவரை ஸ்தோத்தரித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை ஆராதித்து, துதித்து, அவர் என்னுடைய கர்த்தர் என்று இருதயத்தில் நீ அன்பு கூர்ந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளும் வெளியேறி போய்விடும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றான். ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. அதுதான் காணப்படாத ராஜ்யத்தினுடைய வல்லமை. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மேன்மையும் மகத்துவம் உள்ளவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை இருதயத்துல பரிசுத்தப்படுத்துங்கள். இருதயத்துல எப்படி பரிசுத்தம் பண்றது? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவரே, ஏவியனுடைய மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரே, நாயினுடைய விதவியின் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தவரே, முடவனை நடக்க செய்தவரே, சப்பானியை நடக்க செய்தவரே, கூனியை நிமிர செய்தவரே, சூம்பின கையை நேராக்கினவரே, 38 வருஷம் படுத்த படுக்கையாயிருந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரே, எரிகோவை விளை செய்தவரே, மாறாவை மதுரமாக்கினவரே, மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நெருப்பு தூணாய் இருந்தவரே, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவரே. ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் உன்னை முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறவரே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழும்பினவரே, சிலுவையிலே பிசாசனவனை ஜெயித்தவரே. இப்படியெல்லாம் நீங்க சொல்லும் பொழுதுதான் நீங்க பரிசுத்தம் அடைகிறீங்க. ஹல்லேலூயா. குளிக்கிறதுனால கழுவுறதுனால இல்ல, உள்ளத்தை கழுவணும். அந்த மகிமையின் தேவனை உள்ளத்துல கழுவணும். அவருடைய மேன்மை சொல்லி உள்ளத்தை கழுவனா நீ பரிசுத்தமாகிற. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாகிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்தினா நீ மேன்மையாவாய். ஹல்லேலூயா. சும்மா போய் காலை கழுவிட்டு திருவிருந்துக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நான் ஏத்துக்கிறது இல்லை. உள்ளத்தை கழுவி இருக்கிறியா? உன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் என் தேவன் உள்ளத்துல வச்சிருக்கிறீங்களா? அப்படி வரீங்களா கியூல? ஹல்லேலூயா. அதெல்லாம் சும்மா சடங்காச்சாரம். நீங்க காலை கழுவிட்டு வர்றது
இந்த சுந்தர்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருதயத்தில் வச்சிருக்கிறீங்களா? இருதயத்தில் அவரை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ காணப்படாத அவன் தாழ்த்தும் போது தன்னை என்ன பண்றான்? தேவனை என்ன பண்றான்? மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா. சரி, காணப்படாத இந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரம் சங்கீதம் 33:9. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, அவர் தான் சொல்றாருல, இறையாது அமைதலாயிரு. அல்லேலூயா. அப்போ இவருடைய அதிகாரம் காண முடியாத அதிகாரம். அவர்கிட்ட அவர் அன்பு கூர்ந்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் அன்பு கூறும் பொழுதுதான் அவருடைய வல்லமை எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம காண முடியும். அல்லேலூயா. ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். மார்க் 5. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ அந்த பெண்ணு வருகிறா. அவளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 25வது வசனம் படிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, போதும், 12 வருடமாய் பெரும்பாடு, வேதனை, வெளியே சொல்ல முடியாத வேதனை, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, எல்லாம் பிடிங்கிட்டானுங்க, காசை எல்லாம் பிடிங்கிட்டானுங்க. அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டுன்னா காசை பிடிங்கிட்டு சுகம் கொடுக்கல. என்னுடைய சகோதரிக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னபோது 2 டாக்டர்கிட்ட போனாங்க. 2 டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? அடப்பு இருக்கு உங்களுக்கு. எப்படி அடப்பு இருக்குது, இதை ஆஞ்சியோ பண்ணணும், 2 அடப்பு இருக்கு, 4.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு வேலூர் சிஎம்சிக்கு வந்தாங்க. அங்க வந்தா ஒண்ணுமே இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல, பாவ உலகத்துல மனிதர்கள் அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம சரீரத்தை என்ன பண்றாங்க? நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, கரெக்டா விடுதலை கொடுக்கிற டாக்டர் இருக்கிறாங்க. ஆனா பணம் புடுங்கி நம்ம சரீரத்தையும் துன்பப்படுத்தி நம்மளையும் காயப்படுத்தி அனுப்புற டாக்டரும் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இந்த பெண் அநேக வைத்தியர்களால், அல்லேலூயா, அப்படித்தானே போட்டிருக்கு, அப்படித்தானே போட்டிருக்கு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமாகாமல். அப்ப என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் வியாதியோட போன அந்த பெண்ணை என்ன பண்றாங்க? அதிக வியாதியாக்கி கையில் இருக்கிற பணத்தெல்லாம் புடுங்கி ஏழையாக்கி கடன்காரனாக்கி அதிகமான ஒரு வருத்தத்துல அவ கேள்விப்படுறான். இயேசுவை குறித்து அவ கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்குதான், சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். சொல்லிக்கொண்டே அந்த சத்தாகில குணமடையாமல் அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து இவரை குறித்து கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றா? அவரை தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா.
அது என்ன சாதாரணமான காரியமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவர் மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்திருக்கிறாரா, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எதை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார்? அப்ப அவர் வஸ்திரத்தை தொட்டால, இந்த வஸ்திரத்தை தொட்டாலா? மகத்துவம், அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டால், அவர் ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர், அவர் மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர். அது மாத்திரமல்ல, அது இருந்ததுன்னா பத்தாது, அவர் மகத்துவமும் மாட்சிமையும் வல்லமையும் மேன்மையும் எல்லாம் இருந்தா பத்தாது. ஆனா இன்னொன்னு அவர்கிட்ட இருக்குது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவர் மனதுருகிற தேவன், நம்முடைய தேவன். அதனாலதான் நான் அவர்கிட்ட தைரியமா வர்றேன். நான் பாவினி தெரியுது, அவர் பரிசுத்தமானவர் தெரியுது, ஆனா நான் வர்றேன். ஏன் தைரியமா வர்றேன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாய் நம்ம பிரவேசிக்க முடியுமா? அல்லேலூயா. ஆபிரகாமை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சமீபித்து சென்றான். அல்லேலூயா. அடுத்த வாரம் அடுத்த பிரசங்கம் தான். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? ஒரு பக்கம் சர்வ வல்லமை, ஒரு பக்கம் தாயினுடைய மார்பை போன்ற அன்பு. எந்த பிள்ளை அழுதாலும் தாங்காது, அந்த இடத்துல பால் கொடுக்கிறதுக்கு அந்த தாய் துடிப்பா. ஹல்லேலூயா. அதான் தாயின் மேலான கோடி மடங்கு அன்புடைய தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தெய்வீக அதிகாரம், ஒரு தொட்டா சற்றாகில குணமடையாமல் அவருடைய மகத்துவத்தை தொட்டா, அந்த மெய்யான ஒளியை தொட்ட உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ இது தெய்வீகமான அதிகாரம். இந்த தெய்வீகமான அதிகாரத்தை, இந்த மகத்துவம் உள்ள அதிகாரத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை காண முடியுமா? இந்த அதிகாரத்தை நீங்க பார்க்க முடியுமா? வெளியே பார்க்க முடியுமா? அல்லேலூயா. இதை உணர முடியானா? இத உணர முடியும். அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிட வேண்டும் என்று எபேசியருக்கு நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சிமைய, அவருடைய மேன்மைய நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. அதான் விசுவாசிச்சு நீ போனீன்னா ஈசாக்க பலியிட வேண்டியதில்லை, ஆட்டை பலிக்கிட்டு ஈசாக்க கூட்டிட்டு வந்தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறது காணக்கூடாத உலகத்தை சேர்ந்தது இந்த விசுவாசம். இந்த காணக்கூடாத உலகத்தை சார்ந்த அந்த விசுவாசத்தை அதைத்தான் சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களே உங்க மலையை விரட்டலாம். ஹல்லேலூயா. நீங்களே உங்களுடைய மலையை விரட்டலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 108:12 சொல்லுகிறது, இக்கட்டில் மனுஷருடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. இக்கட்டில் மனுஷருடைய உதவி 108:12. தேவனாலே. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த 100க்கு அதிபதி கிட்ட இருக்கிற ஒரு தாழ்மை, அது மாத்திரமல்ல, அவரை மேன்மை பாராட்டுகிறான். என்ன மேன்மை பாராட்டுகிறான்? அவர்தான் தேவன், அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. இவர் அதிகாரம் வேற, இது காணப்படாத ராஜ்யத்துக்கு சொந்தமான அதிகாரத்தை உடையவர் இவர். காணக்கூடாத அந்த தேவன், அதரிசனமான தேவன், அந்த தேவனுடைய தற்சொரூபம் இவர். இவருக்கென்றும் இவரை கொண்டும் இவருக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் என்று கொலோசியர் 1 சொல்லுகிறது. அல்லேலூயா.
அதாவது துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், கர்த்தத்துவங்களானாலும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அல்லேலூயா. ஏன் இயேசுவுக்கு இவ்வளவு மேன்மை? ஏன் இயேசுவுடைய நாமத்தினால இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு, இருதயத்திலே சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு, ஒரு விடுதலையும் ஒரு வெற்றியும் ஒரு வாழ்வும் பெற்றுக் கொள்வதற்கு. அதனாலதான் வேதம் சொல்கிறது, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம. அல்லேலூயா. எப்போதும் வெற்றி சிறக்கிறவர்கள் நாம. அப்போ இவரு யாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இன்னைக்கு? இவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோமா இன்னைக்கு? அல்லேலூயா. இந்த கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவர், அதே சமயம் எவ்வளவு அன்புடையவர். அல்லேலூயா. அதான் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்ப இது ஒரு ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இது வேற ஐஸ்வர்யம். இது மகிமையின் ஐஸ்வர்யம், மகா மேன்மையின் ஐஸ்வர்யம். எபேசியர் நிருபத்தில் 5 தடவை ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னியம், மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு 5 ஐஸ்வர்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இவர்தான் நமக்கு பொக்கிஷம். இந்த மட்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அது இருந்துச்சுன்னா இதெல்லாம் கூட வந்துடும். அல்லேலூயா. ஆகவே நாம உலகத்துல இருக்கிறவன் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது, என்கிட்ட எவ்வளவு இருக்குது, இதை குறித்து எவனும் மேன்மை பாராட்டக்கூடாது. எந்த கிறிஸ்தவனோ எந்த தேவனை ஆராதிக்கிறவர்களோ என்கிட்ட எவ்வளவு இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, இதை குறித்து நாம மேன்மை பாராட்ட போறதில்ல. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அதனாலதான் அக்னி சூளைக்குள்ள போனாங்க, அதனாலதான் சிங்க கெபிக்கு போனாங்க. அல்லேலூயா. எதனால போனாங்க? தைரியமா போனாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருடைய வல்லமையை மேன்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்றாங்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் அந்த தேவனை ஆராதிக்க மாட்டேன். எத்தனை பேர் முடிவு எடுத்திருக்கிறீங்க? கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நாங்க ஆராதிக்க மாட்டோம். அல்லேலூயா. 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 கரண்ட் போனா கூட எதுவும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக.